வெல்கம் டு இன்ஃபோடெக்கி ஜெயந்த் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபைங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நேம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நேம் இருக்கும், உங்களுக்கு ஒரு நேம், லேப்டாப்புக்கு ஒரு நேம். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேம் வந்துட்டு ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நேமில் கம்பல்சரி நம்ம ஆல்ஃபபெட்டை ஆட் பண்ணிக்க முடியாது. ஆஸ் பர் த இந்தியன் ரூல் நம்மளோட நேம் வந்துட்டு பியூர் கேரக்டர்ஸாக மட்டும்தான் இருக்கணும், அதுவும் ஆல்ஃபபெட் கேரக்டர்ஸ். ஸோ A to Zல இருக்கலாம், அண்ட் தென் ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கலாம். நீங்கள் வந்துட்டு சர்நேம் வந்து எகெயின் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர், கேப்ஸ் லெட்டர், அது உங்களோட விஷயம். ஸோ தட் நேமிங் கன்வென்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கிளாஸ் நேமில் நீங்கள் ஐடென்டிஃபையர் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி தட் வாஸ் அ பாஸ்கல் கேஸாக தான் இருக்கும். மெத்தட் நேமுக்கு நீங்கள் ஒரு ஐடென்டிஃபையர் நேம் கொடுக்குறீங்க, அடிஷன் ப்ரோக்ராம்னா அது கம்பல்சரி கேமல் கேஸில் கொடுத்துருக்கணும். ஒரு பர்டிகுலர் வேரியபிள் நீங்கள் ஒரு டிக்ளேர் பண்ணுறீங்க. பர்டிகுலர் வேரியபிள் இன் த சென்ஸ் வாட் வி கேன் சே, நான் ஒரு ஸ்னேக் கேஸில் யூஸ் பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் காலேஜ். ஸோ இந்த 3 வேர்டு ஒரே இதில் வருதுன்னா நீங்கள் கம்பல்சரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்குவீங்க. பட் இந்த நேம் வந்துட்டு என்னென்ன கேஸில் இருக்குங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் என்னென்ன ரூல் வைஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஜாவாவில் சம் ரூல்ஸஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஒரு வேரியபிளை வந்துட்டு கம்பல்சரி ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதர்வைஸ் தேர் இஸ் அனதர் 2 கேரக்டர் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டாலர் சைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அண்டர்ஸ்கோர் சைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ த வேரியபிள் டேரெக்டாக நார்மலாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஏஜ்னு கொடுத்தா இது ஒரு லீகல் ஐடென்டிஃபையர். இல்லை நான் வந்துட்டு ஏஜ் கேப்ஸ் லெட்டர் கொடுத்துக்கலாமா, கம்பல்சரி A to Z எனி கேப்ஸ் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது நம்பரில் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, 1 ஏஜ் இப்படி என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, கம்பல்சரி இது வந்துட்டு இல்லீகல் ஐடென்டிஃபையர். உங்களால் வந்துட்டு இது கம்பல்சரி கொடுக்க முடியாது. ஸோ நாட் ஓன்லி திஸ், இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்டார்ட் வித் ஒரு ஹேஷ் கொடுத்து ஏஜ் கொடுத்தீங்கன்னா இதுவும் எடுத்துக்காது, இதுவும் ஒரு இல்லீகல் ஐடென்டிஃபையர். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஆர் ஐடென்டிஃபையர்? ஸோ ஒரு லீகல் ஐடென்டிஃபையருங்கிறது வெரி சிம்பிள். ஒன்று வந்துட்டு கம்பல்சரி A to Zல ஸ்டார்ட் ஆகும், A to Zல இருக்கலாம், இல்லைனா ஸ்மால் A to Zல இருக்கும். அதர்வைஸ் இட் கேன் பி ஸ்டார்ட் வித் டாலர் சைனில் ஸ்டார்ட் ஆகும், அதர்வைஸ் அண்டர்ஸ்கோர் சைனில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பியூர் ஐடென்டிஃபையருக்கான ஃபார்மேட். ஸோ நான் வந்துட்டு ஒரு டைரக்ட்லி அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் சேலரிங்கிறத நான் ஒரு அண்டர்ஸ்கோரில் கொடுக்குறேன். ஸோ கம்பல்சரி இட் இஸ் அக்செப்டட் பிகாஸ் இது வந்துட்டு கம்பைல் டைமில் கம்பல்சரி ஜேவிஎம் வந்துட்டு கம்பைல் பண்ணிடும். அண்டர்ஸ்கோரில் we can start. கேன் ஐ ஏபிள் டு கிவ் ஒரு 4 அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்க முடியுமா? நீங்கள் 4 இல்லை 100 அண்ட் ஓகே ப்ளஸ் ஆல்சோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கம்பல்சரி இட் வில் அக்செப்ட் இட். Here it will show as some what we can say warning message, but it's not a warning message. It's just giving okay இது வந்துட்டு not fair enough னு சொல்லுது. நீங்கள் ப்ராப்பராக வேற ஒரு நேம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க, ஒரு ஜஸ்ட் வார்னிங் தான், நாட் எரர் மெசேஜ். தென் நான் வந்துட்டு ஒரு டாலர் சைன் வித் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாமா? டாலர் சைன் கொடுத்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்தாலும் அக்செப்டட். ஸோ யூ வாண்ட் டு யூஸ் ஒன்லி திஸ் அண்டர்ஸ்கோர் ஆர் டாலர் சைன் ஆர் எல்ஸ் எனி A to Z அப்பர் கேஸ் இன் லோயர் கேஸ். பிகாஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜாவா வந்துட்டு ஒரு கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க, ப்ராப்பராக ஏ கேப்ஸ் லெட்டரில் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க, இந்த ரெண்டுமே சேம் கிடையாது பிகாஸ் கேஸ் சென்சிட்டிவ். இந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூ மேபி ஓகே ரேண்டம்லி ஐம் சேயிங் ஓகே 82ன்னு இருக்குன்னா இந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூ 65 இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஏ ப்ரொனன்சியேஷன் நான் சொல்லும்போது ஒரே மாதிரி இருக்கலாம், பட் ஜாவா வந்துட்டு இந்த ஏவும் தனித்தனியாக தான் எடுத்துக்கும். இதோட மெமரி லொக்கேஷன் தனியாக இருக்கும், இந்த மெமரி லொக்கேஷன் தனியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஜாவா வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட் நேம்னு ஒரு கேப்ஸ் லெட்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்த இதில் மறுபடியும் ஸ்மால் லெட்டர் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ யூ ஷுட் ஃபாலோ த ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷன் அண்ட் தென் ப்ராப்பர் ஐடென்டிஃபையர். அப்போ தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ண முடியும். பட் இதனால் வந்துட்டு ஒரு கம்பைல் டைம் எரர், எந்த ஒரு எரரும் உங்களுக்கு வராது. பட் நீங்கள் வேறு ஒரு டீமுக்கு சப்மிட் பண்ண போகிறீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி, தென் வந்துட்டு யாராவது அனலைஸ் பண்ண போகிறாங்கன்னா கம்பல்சரி த ஃபஸ்ட்டு லுக் வந்துட்டு அவங்க எதில் பார்ப்பாங்கன்னா உங்களோட நேமிங் கன்வென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நேமிங் கன்வென்ஷன்ஸையும் ப்ராப்பர் ஐடென்டிஃபையரையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.